செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே 2000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் தினம்தோறும் 150 ரூபாய் தர வேண்டும் என்று நகராட்சி ஊழியர்கள் மாமூல் கேட்டதாக கூறி இளநீர் வியாபாரி ஒருவர் பேசி வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. தேசிய நெடுஞ்சாலையோரம் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இளநீர் மற்றும் கரும்பு ஜூஸ் கடை நடத்தி வரும் ஆனந்தன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். வந்தாங்க 2000 ஃபைன் போட்டாங்க. எதுன்னு கேட்டது நம்ம குப்பை போட்டதுக்கு இதை மாதிரி பண்ணுறாங்க. கேட்டாங்க போட்டுலாம் டெய்லியும் 150 ரூபா கேட்குறாங்க. அப்படின்னா நாளைக்கு கடை 8 மணி கட்டினா அந்த 8 மணி பார்த்தா தூக்கிடுவேன், எடுத்துருவேன், 2 நிமிஷம் நான் தூக்கிடுவேன். அது மாதிரி நானும் வாடகை தான் வீட்டில் இருக்கிறேன் சார். நான் 3 பொண்ணு சார். எனக்கு 3 பொண்ணு எனக்கு அந்த மாதிரி பைசா சார் பார்த்தணும். நான் வாடகை கட்டுறதா அதை கட்டுறதா சார் கேட்குறாங்க சார். நான் சார் கம்மி பண்ணி கொடுக்கணும்னு நான் கொஞ்சம் கட்டுவேன் சார். 50 நாள் கட்டுவேன் சார். அவங்க 100 150 நான் எப்படி சார் போக முடியும் டெய்லியும்? வியாபாரி ஆனந்தனின் இந்த குற்றச்சாட்டுக்கு நகராட்சி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பலமுறை எச்சரித்தும் கரும்பு சக்கை மற்றும் இளநீர் ஓடுகளை அவர் சாலையோரம் எரித்ததால் 2000 ரூபாய் அபராதம் விதித்ததாகவும் அதற்கான ரசீது வழங்கப்பட்டுள்ளதாகவும் நகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோக தினமும் 50 ரூபாய் மட்டுமே நகராட்சி சார்பில் பெறப்படுவதாகவும் அதுவும் குப்பைகளை அகற்றுவதற்காகவே அந்த தொகை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ள நிலையில் இளநீர் வியாபாரி ஆனந்தன் மற்றும் அவரது மனைவி இருவரும் நாங்கள் செய்தது தவறுதான் என்று பேசிய மற்றொரு வீடியோ வெளியாகியுள்ளது. அவங்க குப்பை கொளுத்துட்டு தெரியாமல் கொளுத்துட்டேன். இந்த 2000 ஃபைன் போட்டாங்க. 150 டெய்லியும் கட்டு. நான் கட்ட முடியல ஐயா. நான் டெய்லியும் ஒரு மாதம் ஒரு 1000 கட்டுறேன் ஐயா. நாங்கள் பண்ண தப்பு, அதனால எங்களுக்கு 2000 அவதாரம் போட்டாங்க. நாங்கள் சாரிங்க வேணான்னா 2000 அவதாரம் போட்டு நாங்கள் கட்டுறது ஒத்துக்கிட்டு அப்புறம் மட்டை எடுக்க 150 ரூபா கேட்டாங்க. நாங்கள் தர முடியாதுங்க, 50 ரூபா நான் தரேங்கன்னு சொன்னாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.